Hello guys, welcome to RS Terracotta Jewelry. இன்னைக்கு சூப்பரான வீடியோ டிசைனர் பேங்கிள் டெரகோட்டால எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்க போறோம். மோஸ்ட் ரெக்வெஸ்டட் டுட்டோரியல்னே சொல்லலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய ப்ரோ டிப்ஸ் உங்களுக்காக வீடியோல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. 1 cm thickness உள்ள ரெண்டு ஸ்டிக்ஸை நான் போத் சைட் பிளேஸ் பண்ணிக்கிறேன். கிளேவை நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ கிளேவர் ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் ரோலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை வேஸ்ட்டாக இருக்கிற சப்பாத்தி கட்டையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ரெண்டு சைடில் இருக்கிற ஸ்டிக்குக்கு மேட்ச் பண்ணி ஸ்லாபை ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஸ்லாப் திக்னஸ் பார்க்கணும். இப்போ அது மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த லைன்ஸ் மார்க்ஸ் கிராக்ஸ் இது எல்லாத்தையும் நான் ஃபிங்கர்ஸ்லேயோ இல்லைன்னா என்னோட ஸ்க்ராப்பர் வச்சோ கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு கூட நீட்டாக கிளியர் பண்ணிக்கலாம். லைட்டாக வாட்டர் தொட்டு கூட நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட்டர்ஸ் எடுத்திருக்கேன். ஷேப் கட்டர்ஸ் நான் சர்க்கிள் கட்டர் எடுத்திருக்கேன். ஏன்னா சர்க்கிளில் பேங்கிள் செய்ய போகிறேன். நீங்கள் ஸ்கொயர் வேணுன்னா ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கிளில் இந்த மாதிரி அவுட்டர் சர்க்கிள் ஒன்று எடுத்திருக்கேன். அதாவது என் கை சைஸை தாண்டி அதுக்கு அடுத்த சைஸ் இருக்கிற ஒரு அவுட்டர் சர்க்கிள். இன்னர் சர்க்கிள் என்னோட கை சைஸ் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அவுட்டர் சர்க்கிளில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஈவனாக இருக்கும் திக்னஸ். ஸோ திக்னஸ் ஈவனாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஸ்லாப் கட்டிங் மெத்தட் நம்ம வைக்கிறோம். ரெண்டு சைடும் அந்த ஸ்டிக்ஸை பிளேஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோம். இன்சைட் கட் பண்ணும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது உங்கள் கிளே கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற கண்டிஷனில் இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷ் கிளேயில் பண்ணும்போது இன்சைட் ஈஸியாக கட் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரெஷ் கிளேயில் பண்ணாதீங்க. கொஞ்சம் லைட்டாக ரோல் பண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரும். இப்போ நான் உள்ளே இருக்கிற இன்சைடில் இருக்கிற தேவையில்லாத எக்ஸஸ் போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு நீடில் வச்சு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பேங்கில் நீங்கள் இப்படியே பிளெயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டிசைன் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா பிளெயினாக யூஸ் பண்ணி இதை ஆஃப்டர் பேக்கிங்க்கு அப்புறமா கலர்ஃபுல் பெயிண்ட்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா நீங்க இதுல டிசைன் பிளேஸ் பண்றதுனால டிசைன் பண்ணிக்கலாம். இல்ல இதே மாதிரி பிளெயினா நீங்க இந்த டெரகோட்டா பேங்கிள் போடணும்னு நினைச்சாலும் இதே இந்த கலர்லயே இந்த பிரவுன் கிளேவோட கலர்லயே நீங்க கடைசியா வியர். ஸோ இது பிளெயின் பேங்கிள் நீங்க இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி. இப்போ இன்சைட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு நம்ம டிசைன் பிளேஸ் பண்ண போறோம். டிசைனிங் டைம்லயே டிசைன்ஸை பிளேஸ் பண்றதுக்கு மெத்தட் இருக்கு. அதை தான் நான் இப்ப சொல்ல போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. நான் கொஞ்சம் பீட்ஸை மேக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது மேல டிசைன்ஸ் பிளேஸ் பண்றதுக்காக. அண்ட் நைக்ரோம் வயரை கட்டர் வச்சு குட்டி குட்டி பின்ஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். எதுக்குன்னா பேஸ்டிங் மெத்தட் நமக்கு டெரகோட்டால இதுதான் பேஸ்டிங் மெத்தட். நாட் ஓன்லி பேங்கிள்க்கு நீங்க பெண்டன்ஸ்க்கும் இதே மெத்தட் அப்ளை பண்ணலாம். ஆர் உங்களோட இயரிங்ஸ்க்கு டபுள் போர்ஷன் எது பண்ணோம்னாலும் நீங்க பேஸ்ட் பண்றதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன மெத்தட்னா கொஞ்சம் வாட்டரை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுல கொஞ்சம் கிளே பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நீங்க தனியா பேஸ்ட் வேணாலும் கிளே பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு இதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஆர் இந்த மாதிரி வாட்டரை பிரஷ்ஷை வச்சு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்க பீட்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் அந்த பீட்ல இந்த பின்ஸை இன்சர்ட் பண்ணி அந்த கிளே பேஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கிற பிளேஸ்ல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சேம் மெத்தட் இந்த சுத்தி இருக்கிற அந்த ஃபுல் சர்க்கிள்க்குமே நம்ம இதே மெத்தட்ல தான் அப்ளை பண்ண போறோம். கிளே பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு அது மேல இந்த பீட்ஸ்ல பின் இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை எல்லா பக்கமும் நான் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்பேஸ்ல நான் இப்ப கொஞ்சம் லாலிபாப் பீட்ஸை இன்சர்ட் பண்ணிக்க போறேன். இதை ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து ஹேண்டில் பண்ணணும். கையை ரொம்ப பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். பிடிச்சி வளைச்சிட்டீங்கன்னா நெளிஞ்சிரும். அண்ட் சர்க்கிள் ஷேப் மாறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ நான் இதில் லாலிபாப் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்பேஸை ஃபில் பண்றதுக்காக. அண்ட் லுக் வைஸ் கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும் அண்ட் சேம் டைம் கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கும். சூப்பரா நம்ம டெரகோட்டா பேங்கில் டிசைன் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.